அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தால் நிறைவேற்றுகிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கூட்டணியும் தான், நாங்கள் தான் நிறைவேற்றுவோம். அதாவது கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை யார் வேண்டுமென்றாலும் தரலாம், நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளையும் தரலாம். ஆனால் நிறைவேற்றக்கூடிய சாத்தியமான வாக்குறுதிகளை மட்டும்தான் எங்களுடைய தலைவர் தளபதி தருவார். அதை எப்பாடுபட்டும் நிறைவேற்றுவார். அதை நாங்க ஒரு கட்சியாவே எடுத்துக்கல. நாலாவது இடத்துல திமுக, அண்ணா திமுக. கிழிந்த துணியால் ஒட்ட வைத்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி விமர்சனம் பண்றாரு. கண்ணாடியால் உடைஞ்ச கூட்டணி என்னைக்கு ஒட்டாது அப்படிங்கிறாரு. கண்ணாடியால் உடைந்த கூட்டணி என்று சொல்கின்றவர்களுக்கு அவர்களே பார்த்து ஆச்சரியப்படும்படி அந்த கண்ணாடிகள் எல்லாம் அருமையாக இருக்கின்றன. அதில் அவர் தன்னுடைய முகத்தை பார்த்து கொள்ளலாம், தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு எங்களுடைய தலைவர் சிறந்த ஒரு கூட்டணி அமைப்பாளர். தமிழ்நாட்டை பாஜக கட்டமைப்பு ரீதியா பலவீனமா தான் இருக்குன்னு சொல்லி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்காரு. அவர் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் பட்டியலோ தேசிய ஜனநாயக வேட்பாளர் பட்டியலும் எப்படி பார்க்கலாம்? அது ரெண்டுமே போன வாட்டை விட்ட அதனுடைய ஜெராக்ஸ் தான். இப்ப அதிமுக வேட்பாளர் பட்டியல் என்பது பெரும்பாலும் 2021 விடப்பட்ட வேட்பாளர் பட்டியலுடைய ஜெராக்ஸ் தான். புதுசா அவர் எதையும் கண்டுபிடிச்சு கொடுக்கல. ஒரு 20-30 தொகுதிகளுக்கு எதுவும் மாற்றியிருந்தா பெரிய விஷயம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்களே தேடி தான் போட்டிருக்காங்க. தொகுதிகளுக்கு தகுந்த வேட்பாளர்கள் அவர்களுக்கு கிடைக்கல. கட்டமைப்பு இல்லை என்பது அதிலேயும் தெரியும்.